நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். நான் ஹெல்பேஜ் இந்தியாவிலிருந்து அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அதில் உள்ள கருத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். முன்னொரு காலத்தில் பல ஒரு வருடங்களுக்கு முன்னால் ஒரு அரசன் ஆண்டு வந்தான் இங்கிலாந்தின் ஒரு பகுதியை. அவன் பேர் கிங் லியர். அவனுக்கு 3 பெண் பிள்ளைகள். அவனுக்கு எந்த ஆண் பிள்ளையும் இல்லை, இந்த 3 பெண் பிள்ளைகள் தான். அதனால் இவங்க 3 பேரையும் ரொம்ப சீராட்டி பாராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அப்போ அவன் சொல்லுவான், அந்த பிள்ளைங்க ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா என்னை யார் ரொம்ப நேசிக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. மூத்த பிள்ளை சொல்லும், அப்பா நான் என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு. உனக்கு ஒரே சந்தோஷமாக போகிறோம், ஆஹா நம்ம மகன் என் மேலே உயிரே வச்சுருக்காள் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த பிள்ளை சொல்லுவான், அப்பாப்பா நீங்கள் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்ப்பா அப்படின்னும். அம்மா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு 3வது பிள்ளையை கேட்பார். அப்போ அந்த 3வது பிள்ளை சொல்லும், அப்பா நம்ம சாப்பிட்றதுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு. இதை கேட்டவுடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன நான் ஒரு உப்புக்கு சமமாக போயிட்டேனா, என்னம்மா பேசுகிற? அப்பா நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு இந்த பிள்ளை தன்மையாக சொல்லும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு மனம் ஆறாது. என்னடா அவங்களாம் அவ்வளோ நல்லா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு என்னன்னா ஒரு உப்பு அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு ரொம்ப கடுப்பாக இருப்பான். அதோட சரி நீ போய் உட்காரு, நீ ஒரு வாரத்துக்கு எங்கள் யாரு கூடயும் பேசக்கூடாது, அதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அனுப்பிடுவான். அப்போ இவ ரொம்ப மனசு, நம்ம என்ன சொல்லிட்டோம், ஏன் அப்பா அப்படி வேதனைப்படுறாரு, நம்மளை ஏசுறாரு அப்படின்னு மனசில் ரொம்ப கலங்குவா. 2வது நினைப்பா, என்னது இது, நான் உப்பளவுக்கு தானே சொன்னேன், இது ஒன்றும் தப்பு இல்லையே, உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட முடியுமா, உப்பே இல்லைன்னு வச்சுக்க, அந்த சாப்பாடை நம்ம எப்படி சாப்பிடுவோம், முடியாது, அதை தானே நானும் சொன்னேன், ஏன் என் மேலே ஆத்திரப்படுறாரு இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுவாள் அவள் இடத்துக்கு. இந்த மாதிரி இருக்கையில் ஒரு நாள் அந்த அந்த அரண்மனைக்கு ஒருத்தர் வருவார், வயதான ஒரு கிழவர். அவர் அரசனை பார்த்து பேசுவார். பேசும்போது அவர் சொல்வார், பேசும்போது சொல்வார், ஏன் இந்த பொண்ணு மட்டும் எதுவும் பேசாமல் அது பாட்டுக்கு தனியாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை அதுக்கு நான் கொடுத்த தண்டனை, அதனால தான் அப்படி பேசாமல் இருக்குது, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, மற்றவங்களோட உரையாடுங்க, அது போதும் அப்படின்ட்டு. இதுன்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரின்ட்டு பேசாமல் இருந்துருவார். இப்படி இருக்கும்போது அன்று மாலை விருந்து, அந்த அப்படி பெரியவருக்காக விருந்து நடத்துவாங்க. அந்த விருந்து நடத்தையில் ஒரு ரொம்ப ஏன்னா வயதானவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக பார்த்து அந்த விருந்தை ரெடி பண்ணி இந்த அரசர் எல்லாருக்கும் கொடுப்பாரு. கொடுத்துட்ருக்கும்போது எல்லாருமே ஆஹா சாப்பாடு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த உப்பு தட்டத்தை எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண்
காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும் மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். எல்லோரும் சேர்ந்து தேடி பார்ப்பாங்க, ஆனால் உப்பு தட்டத்தையே காணோம். அவங்களும் கூடிய மட்டும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, கிடையாது. அது எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரில. எல்லாரும் ஐயோ இங்கே தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, ஆனால் இல்லை, அந்த தட்டம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்போ அவர் என்ன செய்வார்? ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்ல ஒரு விருந்தாடி வந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு மனசில் இது பண்ணிக்கிட்டு சரி போய் ஒரு கொஞ்சம் உப்பாவது யாராவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அது என்ன, அந்த அகலியை தாண்டி போய் உப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லோரும் பயப்படுவாங்க, எப்படின்னு போகிறது. அப்புறம் வந்தால் ராஜாவோட கோபத்துக்கு ஆளாகணுமே அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிள்ளை சொல்லும், அப்பா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு. இப்போ முதல்ல எதுக்கு இது அனுப்ப அப்படின்னு நினப்பான். ஆனால் இது என்ன செய்யுது, விருந்தாளிகள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை அந்த பொண்ணை அனுப்பி விட்ருவான். இந்த பொண்ணு போயிட்டு, அதாவது கொஞ்சம் உப்பு தான், கொஞ்சம் உப்புன்னு சொன்னால் அந்த அன்றைக்கி வந்திருந்த கூட்டத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு தான் இருக்குது அங்கே உப்பு. அதை வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கையில் கொடுத்து அந்த விருந்தில் பரிமாறுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்வாங்க. இந்த ஒரு நிலையில் அப்போ இந்த பிள்ளை யோசிக்கும், சரி இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு நினச்சிட்டு உடனே அது ஒரு ஐடியா செய்யும். அந்த உப்பு தட்டத்தை எடுத்து ஒழிச்சு வச்சதோடு அதோட அதை பற்றி யாருக்கும் சொல்லாது. அவங்க எல்லாருமே இவ்வளவுதான் உப்புன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. இந்த ஒரு நிலையில் அந்த கடைசி பொண்ணு என்ன செய்யுது, ஒரு பாட்டு பாடி ஆடும். அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டு தான், அப்பா இந்த விருந்தாளி வந்து ரொம்ப விசேஷமானவர்னு சொல்கிறீங்க, அவர் முன்னாடி நான் ஒரு நடனம் புரிய விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னோன்னு ஒன்று சரி அவருக்கு நம்ம ஒரு பெரிய விருந்தும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, பரவாயில்ல இதாவது நடக்கட்டும் அப்படின்னு. சரிம்மா உன் இஷ்டம் போலே செய்ய அப்படின்னு. அப்போ அது என்னது, அந்த உணவு கடையில் இந்த நாட்டியம் ஓடையில் கொஞ்சம்தான் அந்த உப்பு எல்லாம் அந்த தட்டு அந்த பிளேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் உப்பு இருக்கும். இந்த மாதிரி இருந்தோடனே அவங்க சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன செய்யும், போயிட்டு மேடை மேலேயே நின்றுக்கிட்டு அந்த வயதான ஒருத்தர் வந்திருந்தார் விருந்தாடியா, அவரை பார்த்து சொல்லும், ஐயா நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க ஐயா, என் மேலே என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லுமா? இல்லை எங்கள் அப்பா அன்னைக்கு கேட்டார், என்னை யாரும்மா ரொம்ப நேசிக்கிறா அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பா இந்த நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு. இது கேட்டோடனே தெரியல, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னை நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடைப்படுத்தி வச்சுட்டாரு. அவர் சொல்லும்போது நான் எப்படி பேசுகிறதுன்னு தான் நான் ஒதுங்கியே இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் வந்ததுனால, அதுவும் நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நான் இப்போ உங்களோட எல்லாம் கலந்துட்டேன் அப்படின்னு. அப்படி நம்ம இது ஒன்றும் இல்லையோ, உப்புன்னு தேவையானது அதை நீ சொல்லியிருக்கு, இதில் என்ன அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு சரிம்மா நீ சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு. அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லும், இப்போ நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்க, உணவு சாப்பிட முடிஞ்சதா? உப்பு இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட முடியலை. காரணம் அந்த உப்பு இருந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு செல்வாக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த சாப்பாடே எடுக்கலை. அதனால தான் நான் சொன்னேன் எங்கள் அப்பாவை, இந்த உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன்ப்பான்னு சொன்னேன். ஏன்னா உப்பு கூடிட்டாலும் நம்ம யாரும் சாப்பிட முடியாது, வாயில் வச்சா ஒரே கெப்பாக இருக்கும், சாப்பிடவும் முடியாது, கச்சி கிடக்கும். இந்த ஒரு இதை வச்சு தான் நான் சொன்னேன் எங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்னு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கள, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன கோபம்னு சொல்லி அதை புரிஞ்சுக்க அவர் மறுக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் அந்த வயசானவர் சொல்லுவார், அம்மா நீ சொல்கிறது சரிதாம்மா, உப்புன்றது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் அதுக்காக அளவுக்கு மீறியும் போட்டு சாப்பிட முடியாது. அந்த அளவு எவ்வளவோ அவ்வளோதான் நம்ம சாப்பிட முடியும். நீ சொன்னதில் ஒன்றும் தப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அவங்க அப்பா வந்து இந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா நான் உண்மையிலேயே மடத்தனம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, இனி இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். எனக்கு நீ சொன்னதோட அர்த்தம் அந்த நேரத்தில், ஓ
ஒன்று பாரு, ஒரு உப்புக்கு சமமாக நம்மளை நினச்சிட்டாலேன்னு தான் எனக்கு கோபம் வந்ததே தவிர, நீ சொன்ன சொல்லலை எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வுக்கு தேவை அப்படின்றத நான் உணரவில்லை. அதனால தான் உன் மேலே கோபப்பட்டம்மா. இப்போ எல்லோரும் முன்னாடியும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. என்னப்பா வார்த்தை சொல்கிறீங்க? நீங்கள் போய் எனக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நான் சொன்னது தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் என்னை வளர்த்து எடுத்து ஆளாக்கி இது பண்ணீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றிப்பா. இனி காலம் பூரா நான் உங்களை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான்ப்பா, வேறு எந்த மாதிரியும் இல்லை, அந்த அளவுக்கு உங்களை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, அதுக்கு பிறகு அந்த ராஜா சந்தோஷப்பட்டு எல்லோரும் நல்லபடியாக இருப்பாங்க. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.